உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. 2026ஆம் ஆண்டு தமிழக வளர்ச்சியடையவும் தமிழக மக்கள் நிறைவான வாழ்க்கை முறையை வழிகொள்ளவும் எங்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தி காத்து தந்த இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் 2026இல் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைத்து இந்த தமிழகத்தை சீரோடும் செழிப்போடும் வழிநடத்த வேண்டி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் வி ராஜன் செல்லப்பா அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இன்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்து மக்களெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து வருகின்றோம். கண்டிப்பாக தமிழக மக்களிடம் தன்னெழுச்சி தோன்றிவிட்டது. எந்த திட்டங்கள் வாயிலாகவோ செல்வாக்கு வாயிலாகவோ மக்கள் விழிப்புணர்ச்சி அடையவில்லை. ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மக்கள் விரோத போக்கு, அறிவித்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாமல் போட்டுவிட்ட காரணத்தாலும் எடப்பாடியார் இதற்கு முன்னாடி நடந்த 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை மக்கள் எண்ணி ஏங்கி கொண்டிருக்கின்றதனால் மீண்டும் 2026இல் எடப்பாடியார் தலைமையில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது உறுதி. ஏனென்றால் மக்கள் ஆங்காங்கே எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். தன்னெழுச்சியாகவும் மக்கள் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மக்கள் வரவேற்றது போல் எடப்பாடியாரையும் வரவேற்க தொடங்கிவிட்டார்கள். இது எங்களுடைய இயக்கம் சார்ந்த கருத்தல்ல, இது தமிழக மக்களின் முழு மனதான கருத்து. 2026இல் ஆட்சி அமைப்பது உறுதி. தமிழக மக்களை கவலைகளெல்லாம் போக்குவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் பெரும்பான்மையான கட்சி. இதில் எத்தனை கட்சிகள் தோன்றினாலும் தாங்கள் அறிவீர்கள், ஏற்கனவே தோன்றிய கட்சியெல்லாம் மறைந்து விட்டன. எனவே இதுபோன்ற தாவேகா இதுபோன்ற கட்சிகளெல்லாம் எங்களுக்கு பெரிய இலக்கு கிடையாது. தமிழக மக்கள் எங்கள் பக்கம் முழுமையாக இருக்கிற புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் எடப்பாடி அவர்களுடைய செயலால் கவர்ந்து தமிழக மக்கள் அனைவரும் எடப்பாடியாரை போற்றி வணங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் எந்த கட்சியை பற்றியும் எங்களுக்கு ஒரு இலக்கு கிடையாது. அம்மனிடம் மீனாட்சி அம்மனிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, எங்கள் கழக தொண்டர்கள், கழக தலைவர்கள், கழக பெருந்தலைவர்கள், பொதுமக்கள் எல்லாம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை, திமுக ஆட்சியை அகற்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நிலைநாட்டி தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முழு மனதுடன் கோரிக்கை வைத்துள்ளோம். என்னுடைய பெயர் பொன் ராஜேந்திரன், மேலூர் ஒன்றிய கழக செயலாளர், வழக்கறிஞர்.